பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை. இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். மலச்சிக்கலுக்கு எந்த ஒரு பக்க விளைவுமின்றி இயற்கையான தீர்வு. ராஜ்லாக்ஸ் கேப்சூல். தொடர்புக்கு 9600426500. நேர்களை வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு மீண்டும் நமது ஆசிரியர் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம பார்த்துருக்கோம். பெஹல்காம் அட்டாக்குக்கு பதிலடியாக நம்ம மேற்கொண்ட ஆப்ரேஷன். கிட்டத்தட்ட 10-15 நாளைக்கு மேலே பெஹல்காம் தாக்குதலுக்கு மேலே தொடர் ஆலோசனைகள், படை குவிப்பு, அந்த பக்கத்தில் பதற்றம், இந்த பக்கம் பதற்றம், ட்ரில்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பில்டப் ஆகி கரெக்டாக பார்க்குறோம் 6ஆம் தேதி நான் பார்க்குறோம் நள்ளிரவு 2 மணி வாக்கில் ஆப்ரேஷன் முடிஞ்சதுன்ற தகவலோட ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ட்டு பெண்களின் விதவை பெண்கள் அங்கே கொல்லப்பட்டவர்களின் மனைவிகளுக்காக இந்த ஆப்ரேஷன் துவங்கப்பட்டது. பார்க்குறோம் இப்போயும் கண்டினியூயிங் அப்படின்ற தகவல் வந்திருக்கிறது. ஆனால் ஒரு சீஸ்ஃபயருக்கான பாஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. 5 நாளாக நம்ம யாருக்கும் தூக்கம் இல்லை, தொடர் நேரலைன்னு நாடு முழுக்க பதற்றம், எல்லோருடைய பார்வை மீது தான் திரும்பி இருக்கிறது. பீக் ஐபிஎல் சீசனில் ஐபிஎல் நிறுத்தி வைத்து வீரர்களை வெளிநாட்டுகள் அவர்களை அனுப்பிட்டு இதை நம்ம எல்லாரும் பார்த்துட்ருக்கோம். அவ்வளோ இதாக போயிட்டு இருந்தது. இந்த பாஸ் செட்பேக்கா இல்லை கமாவா? அதை பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம வந்து செல்ஃப் பேட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லணும். நம்ம வந்து நிறையா வந்த ஃபீட்பேக்கை சாணக்கியா வந்து எப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு வந்து நம்ம லைவை டீல் பண்ணோம் அப்படிங்கிறத நிறைய பேர் சொன்னாங்க. இன்க்ளூடிங் சீஸ்ஃபயர் வயலேஷன், இதெல்லாம் வந்து நிறைய ஆங்கில சேனல்களே போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து போட்டோம். நம்ம வந்து லிமிட்டட் அக்சஸ் அண்ட் லிமிட்டட் நெட்வொர்க் அண்ட் லிமிட்டட் மேன் பவர் வச்சு நம்ம பண்ணது வந்து பெரிய அளவில் அப்ரிஷியேட் பண்ணப்பட்டது. நாம் சூப்பராக பண்ணிட்டோம் நான் சொல்ல, நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்கிறத ஐ வாண்டட் டு மேக் ரிஜிஸ்டர். என்னுடைய கலீக்ஸ் வந்து ரொம்ப சீனியர் ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் வந்து, ஏன்னா உங்களுடைய லைவை நாங்கள் ஒரு 1/2 hour பார்த்துட்டு நாங்கள் அந்த பக்கம் 2 மணி நேரம் ஓட்டிட்டோம்னே அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு இன்புட்ஸோடு கொடுக்கக்கூடியது. அதுவும் எஸ்பெஷலி லைன் ஆஃப் கெஸ்ட்ஸ் வி பாட் இன் நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்தது வந்து அது எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தாங்க அப்படிங்கிறதும், வேறு நிறைய இன்புட்ஸோடு இருந்தாங்கங்கிறதும், அவங்க நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்கிறதும் பெரிய அளவில் வச்சு நிறைய பேர் வந்து பொலிட்டிக்கலாக கொண்டு போய் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம வந்து வி வேர் ஸ்டிக்கிங் டு ஆல் திஸ் திங்ஸ். நம்ம வந்து பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை அவரோட கூட பொலிட்டிக்கலாக இந்த பக்கம் கொண்டு போகாமல் நம்ம வந்து வெறும்னு அந்த இராணுவ தகவல்களோடு நம்ம நிறுத்தணும். அந்த மாதிரி வந்து நம்ம கொண்டு போனது. அதர் தேன் எஸ்டர்டே சீஸ்ஃபயர் நடந்த பிறகு அறிவிக்கப்பட்ட பிறகு வந்த விஷயம் தான். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு பெருமுயற்சி. அது வந்து இறைவனோட கருணை நம்ம பார்வையாளர்கள் எல்லாருமே தொடர்ந்து கொடுத்து வரக்கூடிய ஒரு முயற்சி. ரெண்டாவது வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து சக்ஸஸாக, ஃபுல் ஸ்டாப்பாக, கமாவா அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். நம்முடைய தரப்பில் யாருமே இது வரைக்கும் பிரைம் மினிஸ்டர்லேருந்து கீழே வந்து நமக்கு வந்து விங் கமாண்டர் அண்டு கலோனல் அவங்கெல்லாம் வந்து கொடுத்த ப்ரெஸ் மீட் வரைக்கும் எங்கேயுமே நம்ம போர் நிறுத்தம் பண்ணியிருக்கோங்கிற வார்த்தையை சொல்லலை. சீஸ் ஃபயருங்கிற வேர்டு நம்ம இன்றைக்கு வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலை. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற மட்டுமே சொல்லியிருக்கிறோம். அதுவுமே அவங்களுடைய டிஜிஓமா, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ், அவர் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டதுக்கு உடனடியாக சரின்னு சொல்லிட்டோம். அடுத்த செட் ஆஃப் டாக்கே 12ஆம் தேதி 12 மணிக்கு நடக்கும் அப்படிங்கிறது செட் சொல்லியிருக்கோம். ஸோ இதில் வந்து அமெரிக்கா பேசுகிறாங்க, அவன் பேசுகிறாங்க, இது பேசுகிறாங்க, வெற்றி தோல்வி, இந்திரா காந்தி இதெல்லாம் நிறைய ஓடிட்டுருக்கு. வி வில் டிஸ்கஸ், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கேள்வி வந்து இது வெற்றியா தோல்வியா அப்படின்னா 100% வெற்றி. அதை வந்து வித்தவுட் எனி ஹெசிடேஷன் ஐ கேன் மென்ஷன். ஏன் அப்படின்னா பர்பஸ் என்ன? ஆஸ் யூ ரைட்லி மென்ஷன், ஏப்ரல் 22ஆம் தேதி நம்முடைய அப்பாவி உயிர்கள் 25 பேர் + 1 நேபாளிலேருந்து ஒருத்தருங்கிற அந்த 26 உயிர்கள் பலியானதற்கு பழி வாங்கணும். அதுதான் நம்முடைய அல்டிமேட் நோக்கம். ஒரு 15 நாள் 2 வார கேப்பில் நம்ம வந்து இன்றைக்கி நம்முடைய இராணுவ மூத்த தளபதிகள் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க மோர் தென் 100 லைஃப்ஸ் அவங்களுடைய இதில் கூடாது. அது அத்தனையுமே பயங்கரவாதிகளுடைய உயிர்கள். அதில் அவர் 3 பேரையே மென்ஷன் பண்ணி சொல்கிறார். முக்கியமான காந்தஹார் விமான கடத்தலில் தொடர்புடைய மசூத் அசாருடைய பிரதர் உள்பட இன்னும் 2 பேர் சொல்கிறார். ஸோ இராணுவத்தில் ஏதோ வந்து ஒருத்தர் தற்கொலை படைக்கு அவன் வர்றான், அவனே செத்து போயிடுவான், நீங்கள் என்ன கொள்வது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் தயாரிக்கப்பட்டு வந்த பயங்கரவாதிகள், தயார் நிலையில் இருந்த பயங்கரவாதிகள், மூத்த அனுபவம் வாய்ந்த பயங்கரவாதிகள் எல்லாமே சேர்த்து அதை 100 பேருக்கு மேலே நம்ம வந்து அன்றைக்கி பலியிடாக்கணுங்கிற நம்ம பார்த்தோம். ஸோ 25க்கு 4 மடங்கு நம்ம பதிலடி கொடுத்தோம். த பர்பஸ் இஸ் சால்வ். அன்றைக்கே நம்ம வந்து ரொம்ப தெளிவாக நம்முடைய மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சொன்னார், செக்ரட்டரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சொன்னார், நாம் இதை எஸ்கலேட் பண்ண விரும்பலை. அவங்க செஞ்சாங்க, பாகிஸ்தான் பதிலடி கொடுக்கும்னு எதிர்பார்த்தோம், கொடுக்கல, அதனால் நாம் ஆக்ஷனில் இறங்கணும். அப்போ எங்களுக்கு இதோட எங்களுடைய பர்பஸ் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ ஆப்ரேஷன் சிந்தூர் எதற்கு ஆரம்பிக்கப்பட்டது? பெஹல்காமுக்கு ரிட்டாலியேஷன் ஆரம்பிக்கப்பட்டது.
அது அன்னைக்கே முடிஞ்சு வச்சு 15 நாளில் ஒரு அரை மணி நேரத்தில் நமக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலாக 9 இடம் 25 அட்டாக்கு 21 அட்டாக்கு 25 நிமிஷம் எவ்ரிதிங் வாஸ் டீட்டெயில்டு. எல்லா இடம் சேட்டலைட் எல்லாமே கொடுக்கணும், அங்கேயே முடிஞ்சு. அதுக்கப்புறம் இட் வாஸ் பாகிஸ்தான் ஹூ ப்ரொவோகேட்டட் அஸ். அது யார் வந்து எஸ்கலேட் பண்ணாங்கன்னா அது பாகிஸ்தான். அதுக்கு கடைசி வரைக்கும் லாஸ்ட் ஏவுகணை வந்து நம்மகிட்ட தான் போச்சு. கடைசி வரைக்கும் அவங்க என்னென்னலாம் அட்டன் பண்ணாங்களோ இன்றைக்கி வந்து திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. 7ஆம் தேதி அவங்க அனுப்புனது ஆயுதம் தாங்கிய ட்ரோன், 8ஆம் தேதி அனுப்புனது வந்து இந்த ஹெலிகுவார்டுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அது வந்து உளவுக்கு வேணால் பயன்படுத்தலாம். பேர் குவாட் காப்டர் ஹெலிகாப்டர் மாதிரி குவாட் காப்டர். அது வந்து இராணுவத்துக்கு உதவுறதுக்கோ ஆயுதத்துக்கு உதவுறதுக்கோ இல்லை, உளவுக்கு வேணால் உதவலாம். அது எதுக்காக எவனாங்கன்னே தெரியல. அந்த மாதிரி அவங்க எல்லாம் மோஸ்ட்லி டர்க்கிலேருந்து நம்ம வாங்கினதுங்கிற பார்த்தோம். ஸோ அவர்கள் வந்து எல்ஓசியில் கொடுத்த அட்டாக்காக இருக்கட்டும், இராணுவ விமானப்படை மூலமாக அவங்க பண்ணதாக இருக்கட்டும், முழுக்க நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரிட்டால் பண்ணியிருக்கோம். அண்ட் நாம் என்னென்ன அடித்தோம் அப்படிங்கிறது, ராவல்பிண்டி அடித்தோம், கராச்சி அடிக்க தயாராக இருந்தோம், லாகூரை அடித்தோம், அவங்களுடைய விமான தடுப்பு அமைப்பை நம்ம சிதைச்சோம். இது எல்லாமே ப்ரூவன். அண்டு கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு பிறகு நம்முடைய விமானப்படை இங்கேருந்து தாண்டி போயிருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணிடுவோம். அவங்களுடைய பஹவல்பூரில் போய் அடித்தது வந்து இன்சைடு பாகிஸ்தான். நம்ம வந்து இந்த 9 அட்டாக்லேயே 4 வந்து பிஓகேல, 5 வந்து இதில் இப்போ நாட் மாற்றி சொல்ல நினைக்கிறேன். ஆமாம், பிஓகேல வந்து 5 அண்ட் பாகிஸ்தானில் 4. அதில் வந்து 100 கிலோமீட்டர் இன்சைடில் இருக்கக்கூடியது பஹவல்பூர். அங்கே வரைக்கும் நம்ம வந்து விமானப்படை இன்னொரு நாட்டுக்குள்ளே போனால் அது பேர் போர். அதில் இருந்து அது விமானப்படை, விமானமில் தெரியாமல் போகிறது, ஒரு விமானப்படை போய் அடிச்சுட்டு வந்துச்சு. இது வந்து இப்போ இந்திரா காந்தி மிஸ் பண்ணுறேன்னு ஃபீல் பண்ணுறவங்களாம் தேட வேண்டிய மேட்ரு. கர்கிலில் கூட நம்ம வந்து போகல. கர்கில் வாரில் கூட நாம் இங்கேருந்து விமானப்படை வந்து அவங்களுக்கு எல்லை தாண்டி போல் கம்ப்ளீட்டாக எல்ஓசிக்கு உள்ளே தான் நம்ம வந்தோம். இங்கே நம்ம உள்ளே போய் அடித்தோம். ஸோ எத்தனை பேர் இன்றைக்கி இந்த பலி பட்டியல் கொடுத்துருக்காங்க. நம்முடைய ராணுவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் உயிரிழந்திருக்காங்க, அவங்களுக்கு 40 பேர் இருந்திருக்காங்க. நம்ம வந்து லிஸ்ட் கொடுத்துருக்கோம் எந்தெந்த ஊரில் இருந்திருக்காங்க. அப்போ ராணுவ வீரர்கள் பலி எண்ணிக்கை 1க்கு 4 மடங்கு. நம்ம 5, அவங்க 40. அதே மாதிரி பயங்கரவாதிகள் பலி எண்ணிக்கை நம்மகிட்ட அப்பாவிகள் 25, அவங்க வந்து மோர் தென் 100. நம்முடைய விமானம் அங்கேயே போய் இறங்கியிருக்கு. நம்முடைய இராணுவ செட்டப்புகளுக்கு எங்கேயுமே சேதாரம் வந்ததா இது வரைக்கும் யாரும் உளவுத்துறை தகவலோ, இந்த எதிர் மீடியா சென்ஸில் இருக்கக்கூடிய நிறையா மீடியாக்களோ இந்த மாதிரி யாருமே இன்றைக்கு இருக்கும் அங்கே ஒன்று உடஞ்சிருச்சு இங்கே ஒன்று உடஞ்சி ரிப்போர்ட் பண்ணல. வேற அவங்களுடைய ஆன்டி டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து காலி பண்ணப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு ப்ரூவனாகவே இருக்குது. அவர்களே ஒப்புக்கொண்டாருன்னு நானும் கண்ணால் பார்த்தேன். இப்போ இதுக்கு மேலே என்ன வெற்றி எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. அதோட வெற்றின்னு ஒரு ரோட் சைடு ஃபைட் அப்படிங்கிற மாதிரி கீழே நரேந்திர மோடியும் ஷெபாஸ் ஷெரீஃபும் வந்து தூமே வந்து பாருன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அந்த மான் கராத்தே ஃபைட் எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இவர்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகம் இருக்கலாம், நமக்கே இருக்குது. எனக்கு இல்லைன்னு மாட்டோம், எனக்கே அதிகம் இருக்கும். அதாவது இது ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி பிஓகே முடிச்சு விட்றணும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம எல்லாருமே பல முறை பார்த்தது போல் தெரிஞ்சது போல் பாகிஸ்தான் வந்து எந்த விதமான டிசிப்ளினுக்கும் ஒத்து வராத ஒரு கண்ட்ரி. இது நாம சொல்ல அசதுதீன் ஓவைசி இன்னைக்கும் பதிவு பண்ணியிருக்காரு. அது வந்து இப்போ பேசிட்டு இருக்க நேரத்தில் எல்ஓசியில் திருப்பி ஃபயரிங் நடந்துட்டு இருக்கு. அதுதான், ஏன்னா அங்கே இராணுவங்கிறது தனி, ஐஎஸ்ஐ அப்படிங்கிறது தனி, அரசியலுங்கிறது தனி. மூணு பக்கம். யார் பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க. என்றைக்கு யார் வளர்த்துருக்காங்களோ அன்றைக்கி அவர் பேசிட்டு இருப்பார். இதுதான் அங்கே உள்ள நிலைமை பார்க்குறோம். அதனால் இவங்க தெரியலன்னு சொல்லுவாங்க, பார்க்கலன்னு சொல்லுவாங்க, அப்படி நடக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அஜ்மல் கசாப் எந்த ஊருன்னு அவங்களே கேட்டாங்க. புரியுங்களா? அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் சைட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு அவருக்கு வந்து 18 வயசுக்கு மேலாச்செல்லாம் ப்ரூவ் பண்ணியிருந்தோம். அவர் குழந்தைங்கள்லாம் கொலை சொல்ல கிளம்புனாங்க. அப்போ நம்ம வந்து சட்டத்தின்படி நிற்கிறோம். நம்ம அஜ்மல் கசாப்புக்கே வக்கீல் வச்ச நாடு நம்ம, புரியுங்களா? நம்ம வந்து அவ்வளோ தூரம் இன்றைக்குமே கூட நம்ம பயங்கரவாதிகள் அடிச்சுட்டு எங்களோட வேலை முடிஞ்சு தான் சொன்னோம். நாங்கள் இதுக்கு மேலே வரலங்கன்னு தான் சொன்னோம். அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அதுக்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடாது. இது போதுமான நானும் போதாதுன்னு நினைக்கிறேன். ஆப்ரேஷன் 2.0 சிந்து 2.0 வேணுமானா அது முடியவே இல்லைன்னு சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் முடியலன்னு சொல்லும் போது 2.0ங்கிற கேள்விக்குள் இல்லை. இது முடிஞ்சதுன்னு சொன்னால் தானே முடியும். அது வந்து ஆன் கோயிங் ப்ராசஸ். அது வந்து அவர்கள் எஸ்கலேட் பண்ணாங்க, அது அவர்களாக நிறுத்துற வரைக்கும் நிறுத்த போகிறதில்ல. அப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் தொடருதா அப்படின்னா ஆமாம்ங்கிறது நம்முடைய அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட். சீஸ் வேறுங்கிற வார்த்தையை நம்ம இப்போ வரைக்கும் பயன்படுத்தவே இல்லை. மிலிட்டரி ஆக்ஷன் பாஸ். ஆமாம், அது அந்த பாஸும் அவர்கள் கேட்டுக்கொண்டதுனால அவர்கள் அமைதியாக இருக்காங்க. நமக்கு நோக்கம் அக்ரஷன் இல்லை. பாகிஸ்தானை வென்றெடுப்பது நம்முடைய நோக்கம் இல்லை. அது எக்கெடு கெட்டு போட்டு நம்ம விட்டாச்சு. அவர்கள் உள்ளே வரும்போது தக்க பாடம் போகத்தோடு நம்ம உறுதியாக இருக்கணும். அதில் எந்த குழப்பம், அதை அடிக்கவும் செஞ்சாச்சு. வேற என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இதில் வந்து எல்லாரும் பார்க்குறோம், இந்திரா காந்தி அவர்களை கோட் பண்ணி இந்த டொனால்ட் ட்ரம்ப்போடைய அறிவிப்பு, அதை தொடர்ந்து நம்மளுடைய எம்இயோடைய ப்ரெஸ் மீட், இதை தாண்டி பார்க்கும்போது எல்லாருமே வந்து எடுத்தோன்னு ஒரு ஃபோட்டோ, இந்திரா காந்தியோட ஃபோட்டோ போட்டுட்டு எங்கள் அம்மா எவ்வளோ பண்ணாங்க பார்த்தீங்களா, 1971 வங்கதேசத்தையும் உடச்சி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இது எப்படி பார்க்குறது? மோடியோடைய 56 இன்ச்லாம் கூட கிண்டல். ரொம்ப எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல
நாம் பாகிஸ்தானை உடைக்கலை. பாகிஸ்தான் உடைய காத்திருந்தது, வங்கதேசம் தனியாக பிரிய காத்திருந்தது, அங்கே பெரிய உள்நாட்டு கலவரம், உள்நாட்டு போர் இருந்தது. முக்தி வாகினின்னு அங்கே வந்து பெரிய ஒரு அமைப்பே ரெடி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அவாமி லீக், தடை செய்யப்பட்டக்கூடிய அவாமி லீக், அவங்களுடைய ஷேக் ஹசீனாவுடைய ஃபாதர், அவர் வந்து அங்கே வந்து கடுமையாக போராடி ஒரு பெரிய தலைவராக உருவாகி அவர் வந்து இந்த நாட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்தார் தனிநாடு. நாம் அதை ஃபெசிலிட்டேட் பண்ணோம். அப்போ உள்ளூர் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும்போது, நம்ம வந்து ஒரு சும்மா சம்மந்தம் இல்லாமல் ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்கிறேன். ஆளூர் ஷானவாஸ் வெளியூரை சேர்ந்தவர், அவர் படக்கு நாகப்பட்டினத்தில் போய் நிற்கிறார். மக்களோட சப்போர்ட் கிடச்சி ஜெயிச்சுட்டு வந்தார். அவருக்கு அந்த ஊருக்கும் அவருக்கு அந்த பதிமக்கள் கட்சிக்கிறதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. லோக்கல் சப்போர்ட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஓடி வந்துடும். இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு உள்ள கலவரம் இல்லை, பாகிஸ்தான் பிரிவினை கேட்கல, அங்கே ஒரு அவர்கள் ஒரு அத்துமீறினார்கள். அப்போ நாம் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணணும். புரியுதுங்களா? இந்த அடிப்படை அவர்கள் நம்ம நாட்டை துண்டாக்கணுன்றோம், அதில் வந்து குழப்பமே இல்லை. பாகிஸ்தானை துண்டாக்கணும், பிஓகே மீட்டணும், அதெல்லாம் எந்த குழப்பம் இல்லை. அதற்கான சந்தர்ப்பம் எப்படி அமைஞ்சிருப்பாங்க? இந்த பிஓகேன்னு ஒன்று உருவாக்குனதே அந்த இந்திரா காந்தியோட அப்பா காலத்தில், அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த காங்கிரஸ் காலத்தில் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர்களுடைய பீரியடில் தான் இந்த சமாச்சாரமே வந்துச்சு. ஐநா சபையில் இந்த பிரச்சனையை கொண்டு போய் இது நிரந்தர பிரச்சனையாக்கி தேர்ட் பார்ட்டி கொண்டு வந்து யூஎன்னுடைய இன்டர்வென்ஷன் கொண்டு வந்து இது எல்லாம் செஞ்சது அவங்க பீரியடில். அதை மீட்கிறதுக்கான எதிர்பார்ப்பு நரேந்திர மோடி. வெரி குட், நரேந்திர மோடி செய்து பத்தலை அப்படின்னு 4 பேர் சொல்கிறாங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன், ஒத்துக்கிறேன், ஒன்றும் குழப்பம் இல்லை. அது அவர் மீதான எதிர்பார்ப்பை காட்டுகிறது. இன்னமும் அவர் செய்யணும் எதிர்பார்க்க, அவர் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு அப்படி. ஆனால் 71 பங்களாதேஷ் பிரிவினை அந்த போரும் இதுவும் அடிப்படையில் வித்தியாசமானது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இன்னும் சொல்ல போனால் நம்முடைய இந்தியன் நேஷன் ஆர்மி INA வந்து நேதாஜி வந்தார். உலகப் போரில் ஹிட்லரோட துணை நின்று நம்ம நிறைய பண்ணோம். அப்போ என்ன நினச்சுன்னா நம்மகிட்ட போர் வீரர்கள் அவ்வளோ பத்தலை, அந்தந்த நாட்டுக்காரங்க நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் எடுத்தோம். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ நம்முடைய போர் வீரர்கள் முதல் முறையாக அப்போ வந்து அவங்களுக்கு ரிட்டாலியேட் பண்ணி இந்தியாவுடைய இராணுவம் வந்து ஆங்கிலோ அரசுக்கு வந்து ஒத்துழைக்காதுங்கிற வந்த உடனே அவங்க விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு வந்தாங்க, விட்டுட்டு போனாங்க. அப்போ உள்நாட்டு சப்போர்ட் கிடைச்சா ஒரு விஷயத்தை ஈஸியாக பண்ண முடியும். அங்கே பாகிஸ்தான் மக்களாகவே தான் இப்போ இருக்கிறாங்க, அவர்கள் இந்திய மக்களாக இல்லை. அன்னைக்கு வந்து பாகிஸ்தான் மக்கள் அங்கே பங்களாதேஷ் மக்களாக மாறினாங்க, அவர்கள் ஒரு சுதந்திரம் கேட்டார்கள், நாம் அதை ஃபெசிலிட்டேட் பண்ணோம், அவ்வளோதான். அப்போ அந்த போருக்கும் இதற்கும் அடிப்படையில் 100 வித்தியாசம் இருக்குது. இது இன்னமும் இது ஃபுல் ஃப்ளெஜ்டு போரே இல்லை. இது வந்து நம்ம கடைசி வரைக்கும் நம்ம அந்த போர் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்ற வரைக்கும் நம்முடைய கப்பற்படை ஸ்டார்ட்டே பண்ணலை. அது அப்படியே அங்கேயே அந்த எஸ்கலேஷன் லேடரில் கூட எக்ஸ்பர்ட் சொன்னது இது லிமிட்டட் ஸ்ட்ரைக்கில் தான் இருக்குது. ஆமாம், நம்ம வந்து கடைசி வரைக்கும் நம்ம தான் அதை லிமிட் பண்ணிகிட்டே இருந்தோம். வீம்புக்கு தெளிவாக தெரிஞ்சு, ஏன்னா எங்கேயுமே நாம் ஒரு அக்ரஷன் பண்ணவங்க சர்வதேச சமுதாயத்தில் எங்கேயும் வந்துடக்கூடாது. நமக்கு வந்து எதிர நிற்கக்கூடிய சைனாவோ, நார்த் கொரியாவோ, டர்க்கியோ, அஜர்பைஜானோ யார் வந்து நின்னாலும் நான் என்ன பண்ணேன் அவன் என்ன பண்ணான்னு பாரு. நம்ம வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் லாவில் நிற்க முடியும், நம்மளால் ப்ரூவ் கூட காட்ட முடியும். அப்போ அதில் வந்து டெக்னிக்கலி பீயிங் இந்த ரைட் சைட் அண்ட் அட்டாக்கிங் இது ரொம்ப கஷ்டம். நம்ம பாருங்க, பயங்கரவாதி ஒரு வெடிகுண்டை ஏவ முடியும், ஒரு போலீஸ்காரனால் ஏவ முடியாது. புரியுங்களா? அவன் திருடன் சார் நீங்கள் ஏவ முடியாது. நம்ம வந்து பார்த்துருக்கோம், ஒரு என்கவுண்டர் இருந்தால் போலீஸ்காரங்க போய் நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிற்க வேண்டியிருக்கு. ஏன் இந்த துப்பாக்கி சூடு நடத்த வேண்டியது? புரியுங்களா? அவன் கொல்ல வருவான், நீங்கள் கொல்ல முடியாது. அந்த இடத்துல நம்ம இருந்தோம். அந்த ஒரு இராணுவ அதிகாரி போல, அந்த போலீஸ்காரர் போல, பொறுப்பான போலீஸ்காரர் போல நம்ம அவர்கள் பயங்கரவாதிகளை ஏவினார்கள். நாம் ஒரு பயங்கரவாதி ஏவருக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நாம் ஒரு பாதுகாப்பு போட்டு எங்களுக்கு தெரியாதுப்பான்னு சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நம்ம செய்யக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியாக இருந்தோம். அதனால தான் அந்த வெற்றி. ஸோ 1971 போரையும் இதையும் ஒப்பிடுவது தவறு. 71 நடந்தது முழு போர். இன்னும் நம்முடைய முழு போரை ஆரம்பிக்கலை. நம்ம வந்து ஒவ்வொரு லேயராக முழு போர் நோக்கி போகிறோம். எனக்கு வந்து அது நம்பிக்கை இன்னும் இருக்குது. முழு போர் முடியாது. அது எப்போ முடியும்னு அது ஓவைசி அவர் குறிப்பிட்டது போல் பிஓகே நம்மக்கிட்ட வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு வாழ்நாள் பாடம் கற்பிக்கிற வரை அது முடியாது. ஏன்னா வந்து நாளைக்கு ஒரு அட்டாக் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு அதிகாரப்பூர்வ மற்ற தகவல்கள் சொன்னாங்க நமக்கு, நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாள் பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் நடந்தால் அதுவே போராக கருதப்படும். எனி டெரர் ஆக்ட் வில் பி ட்ரீட்டட் அஸ் எ வார். இது வார் டாக்டரினா நம்ம மாற்றிருக்கோம். அமெரிக்கா வேற உள்ளிட்ட எந்த நாடு அப்படி தான் நமக்கு வந்து ஹை லெவல் சோர்ஸஸ் சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த பயங்கரவாதிகள் வந்து இதை கேட்டுட்டு ஐயோ போர் சொல்லிட்டாங்கப்பா நமக்கு வேண்டான்னு? இங்கே வந்து ஒரு 3 பார்ட்டி இருக்குது. ஒன்று இந்தியா, இன்னொன்று பாகிஸ்தான், இன்னொன்று பாகிஸ்தானுக்கும் கட்டுப்படாத பயங்கரவாதிகள். அவர்கள் பாகிஸ்தான் தூண்டுதல் தான் உள்ளவங்க. பாகிஸ்தான் தூண்டல் தான், பாகிஸ்தான் பின்புலம் தான், பாகிஸ்தான் பணம் தான், எல்லாமே. ஆனால் அவர்களுக்கும் கட்டுப்படாதவர்கள், அதை புரிஞ்சுக்கணும். அவர்கள் வளர்த்தெடுப்பதனாலேயே அவர் பேச்சை கேட்க மாட்டாங்க. அது பியாண்ட் கண்ட்ரோல் போனனால தான் இராணுவத்தையும் அவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. பயங்கரவாதி எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க? பாகிஸ்தான் இராணுவத்தையே பாகிஸ்தான் அரசால் கண்ட்ரோல் பண்ண முடியல. பாகிஸ்தான் பயங்கரவாதி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போ பயங்கரவாதிகள் நிச்சயமாக தாக்குதலை தொடர்வார்கள். அப்போ நிச்சயமாக நம்ம ரிட்டாலியேட். இது எங்கேருந்து வருது? நம்ம அடித்தது 9 இடம் தான்.
இப்போ டெரரிஸ்ட் லான்ச் பேடே மொத்தம் ஒரு 70-80 இருக்குன்றாங்க அங்கே கேம்பை. அப்போ இன்னும் மிச்சம் இருக்க. அப்போ நம்ம எது தீவிரமான, எது முக்கியமான, எது எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் ஏற்பாங்க. இப்போ வந்து பகவால்பூரில் நம்ம வந்து அடித்தோம் அப்படின்னா பகவால்பூரில் என்னங்க இருந்துச்சு யாரும் கேட்க மாட்டோம். எல்லாருக்கும் தெரியும் மசூத் அசாருடைய டோட்டல் குரூப் அங்கே தான் இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி நமக்கு வந்து ஊரறிஞ்ச உலகறிஞ்ச விஷயத்தை அடித்தோம், யாராலையும் பதில் பேசப்படல. இப்போ வரைக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு வாய் பேசல. உங்களுக்கு புரியுங்களா? அவங்க சிவிலியன்கள் கொண்டாங்க, பொண்களை கொண்டாங்கன்னு போய் சொல்லிட்டு இருக்காங்க. அது அங்கே அந்த கேம்புக்குள்ளே இருந்தவங்கிறத மறைக்கிறாங்க. நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபோட்டோ போட்டு காட்டியிருக்கோம், ஒரு ஃப்ரேம் கூட எதிர போல, அந்த கேம்பஸை தாண்டி ஒரு பிட்டு கூட போல. வீடியோலாம் நம்ம நிறைய பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய டூம், அங்கே இருக்கக்கூடிய பில்டிங், அதுதான் புரிஞ்சது. பக்கத்தில் ஒருத்தருக்கு அப்போ உயிரிழந்தது எல்லாமே அதுக்கு உள்ளுக்குள்ளங்க பார்க்கணும். ஸோ ரொம்ப அடிப்படையில் இந்த போர் முடிவுக்கு வரவில்லை. நாம் சீஸ்ஃபயருங்கிற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லியிருக்கோம். அது அடுத்த கட்டமாக 12ஆம் தேதி 12 மணிக்கு நடக்க போகுது. அதற்கு பிறகு இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நடந்த சீஸ்ஃபயர் வயலேஷனுக்கும் 10ஆம் தேதி அவங்க கேட்டுக்கொண்ட பேரில் சரின்னு சொன்னதுக்கான பிறகு நடந்த வயலேஷனுக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பதில் சொல்லணும். அவர்கள் சொல்வதை தவிர நமக்கு வந்து வேறு எந்த யாருன்னா அவர் வந்தார், இவர் வந்தார், இந்திரா காந்தி, அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போக வேண்டியதான். வி ஆர் வெரி ஃபர்ம், வி ஆர் வெரி ஸ்ட்ராங். அதில் நம்முடைய பலத்தில் என்னுடைய கணக்கு சரியாக இருக்குமானால் ஒரு 10-15% நம்ம இன்னும் காட்டவே இல்லை. அதை எக்ஸசைஸ் பண்ணுற பற்றி நான் வந்து எக்ஸ்ப்ளோரே பண்ணலன்றேன். 15% உள்ளே தான் நம்ம வந்து சும்மா நாத்துக்கு பண்ணிருக்கோம். அந்த ரெஸ்டெயின்மெண்ட் நமக்கு பதில் கிடைச்சா அவர்கள் வந்து கற்பனை செய்ய முடியாத அடி நம்மளால் கொடுக்க முடியும். இதில் வந்து காங்கிரஸில் பலரும் வந்து விமர்சித்து வரதை பார்க்குறோம். அதில் குறிப்பாக பார்க்கணுன்னா பிரதமர் மோடி வந்து 56 இன்ச்சு, நான் வந்து அவரோட நிறைய போயம்லாம் சொல்லுவார், மிட்டி மெல்லேகே அப்படியே நிலமோ சொல்லுவார். ஆனால் பாருங்கள் எப்படி விட்டுட்டு வந்திருக்காரு பாருங்கள். இந்திரா காந்தி அவர்கள் விஷயத்தை சொல்லிவிட்டு திருப்பி இதெல்லாம் சொல்லி பல விஷயங்களை மன்மோகன் சிங்கெல்லாம் நீங்கள் எப்படி விமர்சிச்சிங்க, இப்போ எப்படி நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு நான் கேள்வி கேட்குறேன். 26/11/2008 நடந்தபோது அது ஒரு பெரிய பயங்கரவாத தாக்குதல். அது வந்து நூற்றுக்கணக்கான அப்பாவிகள் குருவி சுடுவது போல ஊருக்குள்ள சொல்லப்பட்டாங்க. நீங்கள் பெஹல்காமாவது ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாதிகள் இருந்த இடம். மும்பை யார் இருந்த இடம்? மும்பை வந்து பொருளாதார தலைநகரம். அது ஆட்சி வேற மன்னிக்கணும். அப்போ உங்க ஆமாம், அப்போ வந்து அன்னைக்கு வந்து உள்ளே அடிச்சுட்டு போனாங்கன்னா எது முதல்ல இன்ட்ரோடியூஷன் பார்க்கணும். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் குறைந்து கொண்டிருக்காங்க. நம்ம ரொம்ப டேட்டாவோட எடுத்து போட்டிருக்கோம், அட்டாக் எவ்வளோ பயங்கரம் அது. ஆனால் பயங்கரவாதிகள் இருந்த இடம். மும்பை வந்து டெய்லி வீட்டுக்கு வாசல் போயிட்டு இருந்த இடம், ஒரு பிரச்சனை இல்லை. அங்கே வந்து 26 அட்டாக் நடந்து என்ன பண்ணீங்க? சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? இன்னைக்கு ஒரு கவுண்டர் அட்டாக் நடந்தது. மே மாதம் 7ஆம் தேதி நம்ம ஒன்று அடித்தோமே, அது மாதிரி நீங்கள் எதாவது பண்ணாங்களா? அப்போ அந்த அரசாங்கம் போச்சு. உள்துறை அமைச்சர் 1க்கு 2 பேர் வந்தாங்களே அந்த பீரியட்லேயே என்ன பண்ணாங்க? சிவராஜ் என்ன பண்ணார், சிதம்பரம் என்ன பண்ணார், ஏதாவது கவுண்டர் பண்ணாங்களா? ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதத்துக்கு ஆதரவான பேச்சுக்கள் வந்தபோது திரு சிதம்பரம் சொன்ன ஸ்டேட்மெண்ட், நாட் டேக்கிங் அன் ஆக்ஷன் இஸ் ஆல்சோ அன் ஆக்ஷனர். இந்த தத்துவம் நீங்கள் எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக பகிரங்கமாக மேடையில் பேசி கொண்டிருந்த காலம். அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்குறாங்க. ஒரு லேடி எழுத்தாளர் உட்பட பலர் வந்து பேசுகிறாங்க. இது வந்து பகிரங்கமாக ஓப்பனாக பேசுகிறாங்க. காஷ்மீரை ஃப்ரீ பண்ணணும், பாகிஸ்தான் கூட கொண்டு போகணும், பாகிஸ்தான் சேர்க்கணும், அவ்வளோ ஃப்ரீ டாக் வந்து சப்போர்ட்டிங் டெரரிசம் அண்ட் ஆன்டி இண்டியன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓப்பனாக. இது நடந்த போது உள்துறை அமைச்சர் சொல்கிறார், நாட் டேக்கிங் அன் ஆக்ஷன் இஸ் ஆல்சோ அன் ஆக்ஷன். அப்படியா நம்ம செஞ்சுருக்கோம்? வி டுக் ஆக்ஷன். ஒரு வார்த்தை தான் இதுவரைக்கும் இந்த மொத்த எபிசோடில் பாரத பிரதமர் பேசியிருக்கார். பயங்கரவாதிகள் எங்கு இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களும் அவர்களுக்கு பின்னாடி தேடி தேடி அழிக்கப்படுவாங்க. இது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் பீகாரில் சொல்லும். நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? முடிஞ்சு போச்சுன்னு யாராவது சொன்னாங்களா? நடந்து காட்டினாங்களா? 3 பயங்கரவாதிகளோட பேரே சொல்லப்பட்டிருக்கு. 100 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. 40 இராணுவ வீரர்கள் பாகிஸ்தானில் கொல்லப்பட்டிருக்காங்க. அவர்களுடைய விமானப்படை விமானப்படைக்கு மிகப்பெரிய சேதம் ஏற்படுது. நீங்கள் உங்களுக்கு இன்னும் எத்தனை இன்ச்சு வேணும்? இன்னும் சொல்லப்போனால் நம்ம இப்போ இந்த எபிசோடில் இந்தியன் கவர்மெண்ட் வந்து எங்கேயாவது ஒரு லேப்ஸ் ஆயிருக்குன்னு சொன்னால் இதை சரியாக எக்ஸ்போஸ் பண்ணுறதுல, யூட்டிலைஸ் பண்ணுறதுல, கேபிட்டலைஸ் பண்ணுறதுல கம்மியாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். கம்யூனிகேஷனா வழக்கமாக நம்ம அதில் மாஸ்டர்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் எஸ்பெஷலி அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் நரேந்திர மோடி வந்து இதில் மாஸ்டர்ஸ் நார்மலாக நெரேட்டிவே செட் பண்ணக்கூடியவங்க மாஸ்டர். ஆனால் செஞ்ச விஷயத்தை கூட அடக்கி வச்சிருக்கேன்னே இருந்து ரொம்ப லிமிட் பண்ணி இன்னைக்கு கூட என்ன தாக்குதல் நடத்தணும், எந்தெந்த ஆயுதங்களை பயன்படுத்தணும் சொல்லலை. உங்களுக்கு புரியுங்களா? நம்ம வந்து அது வீர பிரதாபங்களுக்காக நம்ம சொல்லியிருக்கலாம். ஒரு உயர் ரக விமானத்தை சுட்டு வீழ்த்தணும்னு சொல்றாங்க தவிர F-16 வார்த்தையை பயன்படுத்த அதை தான் சொல்ல வரேன். ஏன்னா அதில் நம்ம வந்து இப்போ பாருங்க, எப்பயுமே ஒரு கட்சி நடத்துவதற்கும் ஒரு நாட்டை நடத்துவதற்கும் 100 வித்தியாசம். நம்ம தெருமுனையில் தென்காசியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் காம்ரேட் வந்து அமெரிக்க ஏகாதிபத்தியமே அப்படின்னு பேசுவார். சரிங்களா? அவர் பேசிக்குவார். ஆனால் அவங்களுடைய கட்சியை சேர்ந்த பினராயி விஜயன் வந்து முதலமைச்சராக உட்கார்ந்துருந்தாருன்னா அதானியை கூட்டு வந்து அலையன்ஸ் போட்டு இணையம் விழிஞம் துறைமுகத்தை திறப்பார்.
இதுதான் நாட்டை நடத்துறதுக்கும் கட்சி நடத்துறதுக்கும். கட்சி நடத்தும்போது நீங்கள் வாய் 27 கிலோமீட்டருக்கு பேசிக்கலாம். ஆனால் நாட்டை நடத்தும் போது நீங்கள் 150 விஷயங்களை பார்க்கணும். அப்போ நீங்கள் வந்து நான் F-16 சொல்லணுமா வேண்டாமா, ஏன்ட்ட என்ன பயன்படுத்தின சொல்லணுமா வேண்டாமா, பிரம்மோஸ் ஏவுனா இல்லை, அதெல்லாம் சீக்ரெட்னு பேர். அது மாறுதற்ற விஷயங்கள். என்ன நடந்துச்சுன்னு ரிசல்ட் நம்ம பேசணும். ஆன் வாட் வே அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது. என்னென்ன ஏவனும் சொல்ல வேண்டியதில்லை. இதுக்கு பிரமோஸான ஒரு 4 பேர் கிளம்புவான், இதெல்லாம் தேவையில்லை. F-16 எங்கே காட்டுங்க அப்படிமா, இதெல்லாம் தேவை. அழிவு என்ன நடந்துச்சு அதை நான் சொல்லிட்டேன். அது எப்படி செஞ்சே சொல்ல மாட்டேன். ஸோ நாம் வந்து எதை செய்யணுமோ அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக செஞ்சிட்டோம். அதை ஸ்ட்ராங்காக சொல்லலைன்னு நான் நினைக்கிறேன். அதை மீடியாக்கள் கொண்டு போய் சேர்த்த அளவுக்கு அரசாங்கம் அதிகாரப்பூர்வ தகவலை சொல்ல அவர்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு தாக்குதலையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதில் அதோடைய பெருமை தேடிக்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இன்னமும் அதிகமாக பெருமை தேடுறதுக்கான விஷயங்கள் அங்கே இருந்தன. பாகிஸ்தான் நம்ம கடுமையாக முடக்கியிருக்கோம். உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தான் வந்து அவ்வளோ சீக்கிரமாக காலில் விழுற நாடு இல்லை. அவங்க வந்து முதல்ல இந்த சீஸ்வேர் வேணும்னு சொல்லிட்டு ஏன் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றாங்க அதை முதல்ல கேட்கணும்ல. இப்போ வரைக்கும் அவர்கள்லாம் ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னு யாராவது மறுக்கிறாங்களா? அவங்களாவது மறுத்துருக்காங்களா? அப்போ ஏன் இது வந்துச்சு? முதல்ல இந்த சீஸ்வேர் ஏன் வந்துச்சு? யார் கேட்டுக்கிட்டு வந்துச்சு? ஏன் வரணும்? அப்போ ரொம்ப எளிமையான பாயிண்ட். நம்ம அடிச்சடி அவங்களுக்கு தெளிவாக இறங்கிருச்சு. இன்னமும் நம்ம அடிக்கலைங்கிறது ஏன் பாயிண்ட் புரியுங்களா? நம்ம அடித்ததே அவங்களுக்கு இறங்கிருச்சு. நம்ம இன்னும் அடிக்கலைங்க. நம்மகிட்ட இன்னும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்மகிட்ட வந்து இன்னும் விமானப்படையை முழுசாக நம்ம பயன்படுத்தலாம். நம்ம வந்து டெக்னாலஜியை நிறையா பயன்படுத்துகிறோம். அதன் மூலமாக சாதாரணமாக அடித்தோம். நம்ம வந்து எவ்வளோ ஈஸி கோயிங்காக இருந்தவங்க இருக்காங்க. அப்போ காமன் மேனுக்கு போரே நடக்கலைங்கிற மாதிரி தோணிடுச்சு. புரியுங்களா? நம்ம அண்ணன் செல்லூராஜ் வந்து உற்சாகத்தில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு தப்பான விஷயங்களோ ஒரு சின்ன நம்ம ராணுவத்தில் எங்கே போய் களத்துக்கா போகிறாங்க, சும்மா தானே உட்காந்தாங்க, எல்லாமே கம்ப்யூட்டர் வச்சு பட்டன் தனித்தாப்பா அப்படின்னாங்க. அது வந்து ஒரு ரொம்ப தவறான புரிதல். ஆனால் அது வந்து ஒரு காமன் மேனோட புரிதல். அதில் என்ன அப்படின்னா, அப்படி நீங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம பண்ணோம். உங்களுக்கு புரியுங்களா? நம்ம ஒரு பயங்கரமாக கஷ்டப்பட்டு இறங்கி 500 வீரர்கள் உயிரிழந்து அங்கே போராடி 2 வீரர்கள் சிக்கி மாட்டி அப்படிலாம் நடக்கல. உட்கார்ந்த இடத்த தெளிவடைச்சோம். எல்ஓசியில் நடந்த சண்டைகள் தனி, அது வந்து நேருக்கு நேர் ஒன்றுக்கு ஒன்று. ஆனால் அவருடைய இலக்கை தாக்குவதற்கோ அவர்களுடைய தாக்குதலை முறியடிப்பதற்கோ நமக்கு வந்து டெக்னாலஜி போதுமானது. அப்போ நம்ம இன்னும் இறங்கவே இல்லை. நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்முடைய விமானப்படையிலேருந்து ஹெலிகாப்டர்லேருந்து பேராசூட்லேருந்து நேராக நம்மளால் இஸ்லாமாபாத்தில் போய் இறங்க முடியும். சுற்றி 50 பேர் வச்சுட்டு நம்ம மொத்த குரூப்பையும் கேப்சர் பண்ண முடியும். நம்ம வந்து நம்மளுடைய கெப்பாசிட்டி வந்து உலகம் அறிந்தது, பாகிஸ்தான் அனுபவித்தது, எல்லாருக்குமே தெரியும். புரியுங்களா? அதெல்லாம் நம்ம இன்னும் செய்யவே. அதான் போர் நம்ம முடிக்கவே இல்லை. 85% நம்முடைய திறமையை நம்ம காட்டவே இல்லை. ஸோ வந்து போரா வெற்றியாங்கிறது இன்னும் அபத்தமான கேள்வி எனக்கு தெரியல. 56 இன்ச்சு மார்பை கண் கூட பாகிஸ்தான் பார்த்துருச்சு. ஏன்னா அவர்களுக்கு தான் காட்டப்பட்டது. இங்கே உட்காந்துட்டு பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கிறவங்க நம்ம ஊர்லேயே இருக்கிறாங்க. எல்லாரும் உட்காந்துருக்காங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாரும் இருக்காங்க. தாக்குதலுக்கு மோடி பொறுப்பேற்றுக்கணும், அவர் தானே இப்போ பதிலடி கொடுக்கணும்ட்டு காங்கிரஸுடைய மாநில பொதுச் செயலாளர் பேசுகிறாங்க. நல்லா பேசுவாங்க. அவர் தான் பொறுப்பெடுத்திருக்கிறாரு. அவர் தான் அந்த நாட்டோட தலைவர். நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறேன். அவர் செஞ்ச ஒரு நல்லது நீங்கள் சொல்லியிருக்கீங்களான்னு கேட்குறேன். 11 வருஷம் ஊழல் இல்லாத ஆட்சி, அதை முதல்ல உங்களால் கொடுக்க முடிஞ்சதா? ஒரு கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட்டில் ஊழல். நம்ம சித்தராமையா இன்னைக்கு வந்திருக்கிறார். வந்து கொஞ்ச நாள் அவர் வீட்டில் ஒய்ஃப் பேரில் பூராத்தையும் மாற்றிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்களோட மூடாஸ் கேஸ் ஓடிட்டு இருக்கா இல்லையா? வந்து கொஞ்ச நாள் 15 வருஷமா ஆயிடுச்சு ஆட்சியில். இந்தியாவில் ஒரு மாநிலம் காங்கிரஸ் கட்சியில் ஆண்டு ஒரு ஊழல் இல்லாமல் ஒரு சொல்லிச்சிருக்காங்களா? அது மத்தியில் ஆடினாலும் சரி, மாநிலம், அவங்களால அது பண்ண முடிஞ்ச மற்றதெல்லாம் விட்டுருங்க. ஸ்வச் பாரத்லேருந்து ஜிஎஸ்டிலேருந்து எத்தனை விஷயங்களை அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்கிறார். எத்தனை விஷயங்கள் பட்டியல் போட்டு, ஜல்ஜீவன் ஸ்கீம்லேருந்து எத்தனை விஷயங்கள், எல்லையில் மின்சாரம் கொண்டு போய் சேர்க்கறது, கிராமப்புறங்கள் மின்சாரம், சாலை, எத்தனை விஷயம், சாலை வசதியில் வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒன்று சொல்லட்டும், சும்மா உட்காந்துட்டு வாயிலே வடை சுட்டுட்டு இருந்தவங்க இவர்கள் வந்து எவ்வளோ நாங்கள் இந்த சின்ன பதில் 26/11 இவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னு சொல்லட்டும். 26/11 அட்டாக்கு என்ன பதில் சொன்னாங்க? நம்ம கவர்மெண்ட் என்ன செய்ய முடிஞ்சது? அப்போ ஐஏஎஃப் கூட அட்டாக் பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க, மறுத்திருக்கிறார்கள். அதெல்லாம் நான் வரல சார். இன்டர்னல் மேட்டர். நான் நீ என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க, பண்ணி முடிச்சு சொல்லுங்களேன். நாங்கள் ராணுவம் கேட்டுச்சு, இப்போ பாதுகாப்பு கேட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணி நீங்கள் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு அட்டாக் நடந்துச்சா? இது பத்துச்சா பத்துல தான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு நடந்துச்சா நான் கேட்குறேன். ஸோ டுடே சம் ஆக்ஷன் வாஸ் டேக்கன், வெதர் இட்ஸ் எனஃப் ஆர் நாட் யூ ஆர் டிஸ்கசிங். அன்னைக்கு ஏதாவது ஆக்ஷன் இருந்துச்சான்னு கேட்குறேன். அப்போ உன் ஊரில் வந்து சுட்டுட்டு போனவனா நீ வந்து விட்டுட்டு போயிருக்க, என்ன பண்ணிருக்கீங்க? அப்போ நம்ம ரிட்டாலியேட் பண்ணுற கவர்மெண்ட், கார்கில் வார் அக்ரஸன் எடுத்தாங்க பிஜேபி கவர்மெண்ட்டில், வாஜ்பாய் கவர்மெண்ட். என்ன பண்ணோம்? முடிச்சோமா இல்லையா? அவங்கள ஓட விட்டோமா இல்லையா? நம்முடைய திருச்சி மேஜர் சரவணன் உட்பட எத்தனை பேர் களத்தில் இருந்து உயிர் கொடுத்து கீழே இறக்கிவிட்டு அவங்க மேலே இருக்கிறாங்க. நம்ம கீழே அவன் வந்து அந்த கார்கில் அந்த மலை உச்சியை கைப்பற்றிட்டான். நம்ம போய் அடித்து துரத்தி விட்டோமா இல்லையா? லைன் ஆஃப் கண்ட்ரோலை மீறாமல் நம்முடைய விமானப்படை அங்கே போகாமல் இந்தியன் கவர்மெண்ட் எவ்வளோ ரெஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கு, ரெஸ்பான்சிபிளாக இருந்திருக்கு. எப்பயும் அப்பயும் இப்பயும், அன்னைக்கு வாஜ்பாய் பிஜேபி கவர்மெண்ட், இன்னைக்கு மோடி பிஜேபி கவர்மெண்ட், நம்ம எந்த இடத்துலையும் மீறாமல் அப்படி இருக்கோம். அதையும் ஒரு கட்டமாக மீறி பகவல்பூரில் நம்ம விமானத்தை அனுப்பி அடிச்சு வந்திருக்கோம்.
நம்முடைய விமான இவங்க என்ன இருக்கிறாங்க, காங்கிரஸ் என்ன செஞ்சது? ஏதாவது ஒரு ப்ரைட் எடுத்துட்டு சொல்லுங்க. அந்த ஊர் மக்களுடைய ஒத்துழைப்போடு அவர்கள் கேட்ட சுதந்திரத்துக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்துட்டு நாம் என்ன அஃப்கோர்ஸ் இட்ஸ் எ கிரேட் ரெக்கார்ட். நம்ம வந்து நோ ரெக்ரெட். நம்ம வந்து 100% நம்ம வந்து அவங்கள துர்கா தேவியாவே நாம கொடுத்துருவோம். வாஜ்பாய் சொன்னாரா இல்லைங்கிற அதில் இந்திரா காந்தி பெருசாக பேசுகிறாங்க அந்த விஷயத்தில், நோ டவுட். இந்த விஷயத்தில் என்ன குறைஞ்சதுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ வந்து நீங்கள் வெறும்னே ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மூத்த தலைவர்களோ என்கிட்ட வந்து சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்குங்கிறக்க வாய்க்கு வந்தெல்லாம் பேசுனாங்கன்னா அவர்கள் ஆட்சி நடத்திய லட்சணம் நமக்கு தெரியும். ஆட்சிக்கு வராத 4 கட்சிகள் சொல்லலாம். இவர்களுக்கான பதில் நாம சொல்ல வேண்டியதில்லை. திரு அசதுதீன் ஓவைசி சொல்றதே ரொம்ப சரி. அவர் சொல்றதே போது என்ன நடந்திருக்கு அப்படி நம்ம பார்க்குறோம். இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் முதல்ல நம்ம ஒரு 9 டார்கெட்டை எடுத்து அடிச்சிருக்கோம். அதை தொடர்ந்து அவருடைய தாக்குதலுக்கு பதிலடியாக நம்ம பாகிஸ்தானுக்குள்ள மீண்டும் பவல்பூர் உள்ளிட்ட ராவல்பிண்டி உள்ளிட்ட ஏகப்பட்ட ரஹீம் யார் கான் போன்ற ஏர்பேஸ்க்கெலாம் புகுந்து ஒரு 11 டார்கெட்டை சுக்குநூறு ஆக்கிட்டு வந்திருக்கும். பாகிஸ்தானின் படைத்தளம் இல்லாத அளவுக்கு அழிச்சிட்டு வந்திருக்கும். நியூக்ளியர் ஃபெசிலிட்டி பக்கம் வரைக்கும் அடிச்சுட்டு வந்ததா தகவல்லாம் வருது. அப்படி இருக்க இப்படி அடிச்சிருக்கோம். இவ்வளோ ஒரு அக்ரஷனில் ஃப்ரண்ட் ஃபுட்டில் பாகிஸ்தானை நிர்மூலமாக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது ட்ரம்ப் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி மீடியேட் பண்ணி மோடியை அடக்கிட்டாரு அப்படின்ற விமர்சனம் இருக்கு. இதுக்கு ட்ரம்ப் வந்து எப்படிப்பட்ட தலைவர்னா, அவர் முதல்ல ஒரு பொலிட்டிக்கல் லீடர் கிடையாது, அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ட்ரம்ப்புங்கிறது அவருடைய கார்ப்பரேட் கம்பெனியை வச்சு அவ்வளோ பெருசாக இயங்கிட்டு இருக்காரு. இன்றைக்குமே ட்விட்டருக்கு போட்டியாக ட்ரூத் அப்படிங்கிற பேரில் ஒன்று வச்சுட்டு இருக்காரு. அவருடைய ட்ரம்ப் ஸ்கொயர் அங்கே பில்டிங் கட்டணம் ரியல் எஸ்டேட்லாம் ரொம்ப பேசிக்கலாக பிஸ்னஸ் மேன். அதனால தான் அவர் முதல்ல தொடுத்தது டேக்ஸ் வார். அது எல்லாத்துக்கும் டேக்ஸில் தான் நான் கவுண்டர் பண்ண சொல்லிட்டு அவர் வந்து முழுக்க எக்கனாமிக்கலாக வச்சுக்கணும். அவருக்கு வந்து ஒரு குளோபல் லீடருங்கிற பேர் வாங்கணுங்கிற எண்ணம் இருக்குது. புரியுங்களா? சைனாவில் ஒரே அதிபர் காலகாலமாக உட்காந்துருக்காரு, நமக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து. ரஷ்யாவில் ஒரே ஒரு அதிபர் உட்காந்துருக்காரு, காலகாலமாக விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து. நார்த் கொரியாவில் ஒரே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, காலகாலமாக உட்காந்துருக்கு. இதில் எதுவுமே செய்யாமல் டெமோக்ராட்டில் எலெக்ட் ஆகி 3ஆவது எலெக்ஷனில் ஒருத்தர் ஜெயிச்சு உட்காந்துருக்காரு இந்தியாவில். இது மற்ற எல்லாமே சர்வாதிகார நாடுகள். புரியுங்களா? அங்கெல்லாம் வந்து சர்வாதிகார அடிப்பில் உட்காந்துருக்காங்க, துப்பாக்கி முடியல. நம்ம ஊரில் ஒருத்தர் வந்து மக்கள்கிட்ட போய் நின்று சந்திச்சு 1க்கு 3ஆவது எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு வந்து பிரதமராக உட்காந்துருக்காரு. அண்டு குளோபலி இவருடைய பாப்புலாரிட்டி வந்து பார்த்தா பயங்கரமாக அதிர வைக்குது. ஆனால் அவர் நமக்கு நல்ல நண்பராகவும் இருக்கிறார். அப்போ ட்ரம்ப்போட தர்ம சங்கடத்தை பார்க்கணும். நம்ம வந்து ஒரு தடவை பஞ்சாயத்து கூட்டத்தில் சண்டை கூட்டத்தில் மை ஃப்ரெண்ட் அப்படி தான் பேசுகிறோம். ரொம்ப நல்ல பர்சனல் ரேப்போர்ட் வச்சுருக்கணும். அப்போ நான் எப்படி தான் முன்னுக்கு வர்றது, முன்னில் நிற்கிறதுங்கிறதுக்காக அவர் வந்து ஆர்வ கோளாறில் பண்ணார். அவர் மட்டும் இல்லை, சைனாலேருந்து நாங்கள் மத்தியஸ்தம் பண்ண தயார்னு மலேசியா உள்பட சொல்லாத நாடுகளே கிடையாது. அதுக்காக அவங்க மத்தியஸ்தம் பண்ணாங்கன்னு சொல்கிறது கிடையாது. சரி, நான் வந்து பேசினேன், ஜேடி வான்ஸ் வந்து ஒரு கிளைம் பண்ணிக்கிறாரு, இல்லாட்டி அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிளைம் பண்ணிக்கிறாரு, பாதுகாப்புத்துறை அமைச்சர் கிளைம் பண்ணிக்கிறாரு, ட்ரம்ப்பே கிளைம் பண்ணிக்கிறாரு, நாங்கள் 2 வாட்டி மாறி பேசுகிறோம். அவர்கள் மட்டும் பேசலாம்னு நினைக்கிறதே முட்டாள்தனம். 100 நாடுகள் பேசியிருக்கு. 100 நாடுகள்கிட்ட நாமளே பேசியிருக்கோம். உங்களுக்கு புரியுங்களா? என்ன நம்முடைய நட்பு நாடுகளில் சவுதி அரேபியா உள்பட, இஸ்ரேல் உள்பட, ரஷ்யா உள்பட பல நாடுகள்கிட்ட நாமளே பேசுங்கப்பா என்னென்ன நடந்திருக்குன்னு பார்த்துக்கோ, அவன் இப்படி செஞ்சான் அப்படி சொன்னால் நம்ம வந்து ரெகுலர் டீப்ரீஃபிங் பண்ணிட்டே இருந்திருக்கிறோம். அப்போ பேசுனவங்கலாம் நான் தான் பஞ்சாயத்து பண்ணிட்டேன்னு அவங்க கிளைம் பண்ணிட்டாங்கன்னு நாம இல்லைன்னு சொல்கிற மறுக்கிற இடத்துல நல்லா கொஞ்சம் வச்சுங்க. ரங்கராஜ் பாண்டே மாதிரி ஒரு சாதாரணமான எளிய பிள்ளை ஓரமாக உட்காந்துருக்கேன், நம்முடைய விமர்சனங்களுக்கு பதில் சொல்கிறதில்ல. யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு, சொல்லிட்டு போல நம்ம பேசாமல் நம்ம வந்து அவர் சொன்னது தப்பு, அவர் சொன்ன சரி நம்ம போகிறல. நம்மளே இவ்வளோ செல்ஃப் ரெசிஸ்டண்டாக இருக்கும்போது இந்தியா மாதிரி ஒரு நாடு அமெரிக்க அதிபர் சொன்னதில் இத்தனை வரி சரி இத்தனை வரி தப்பு ஏன் சொல்லணும்? He is my friend. He is my friend. He will be always my friend. நான் அவர் சொன்ன அவர் கிளைம் பண்ணிக்கிட்டாரு, நான் தான் பண்ணேன், அவர் இன்டர்வென்ஷன் வச்சு அப்புறம் 3ஆம் தர பண்ணி ஏற்று நான் எங்கே சொன்னேன்? அவர் சொன்னார்னு சொல்லிட்டு போட்டோம். இப்போ ஒரு பேச்சுக்கு சைனா வந்து சொல்லியிருக்கு, இந்தியா வந்து இந்திரா காங்கிரஸ் வந்து எங்களுக்கு வந்து விலை போயிருச்சு அப்படின்னா அவர் வந்து அக்ரிமெண்ட் போட்டாங்களா? சிபிசி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனாக்கும் இந்தியன் காங்கிரஸுக்கு ஒரு அக்ரிமெண்ட் நடந்துச்சா? அண்ணன் ராகுல் காந்தி கைது போட்டாரா? அதில் நான் 100 கோடி ரூபா நான் வாங்கினேன்னு சொல்லி சொன்னா இவர் ஒத்துக்கிடுவாரா? 100 கோடி ரூபா நாங்கள் கொடுத்தோன்னு ஒத்துக்கிடுவாரா? அவங்க என்னமோ சொல்லிட்டு போயிடுவாங்க. புரியுங்களா? அதுக்கு நான் ஏன் ஒத்துக்கணும், நான் ஏன் சொல்லணும்? இந்தியா சொல்லிச்சா? இது அமெரிக்கா பண்ணனால வந்துச்சு. நாம 100 நாடுகள்கிட்ட பேசியிருக்கிறோம். 100 நாடுகள் நம்மகிட்ட பேசி இருக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே மலேசியாவுடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க. நாங்கள் எப்பயுமே மத்தியஸ்தம் பண்ண ரெடின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஏதாவது ஃபெசிலிட்டேட் பண்ண முடியும். எல்லா நாடும் சொல்லுவாங்க நாங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ண ரெடியாக இருக்கணும். பிரான்ஸ் சொல்லுவாங்க, பிரிட்டன் சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க அமைதியாக இருங்க, டெரரிசம் ஏற்க முடியாது, நாங்கள் வந்து மத்தியஸ்தம் பண்ண. இந்த 3 வார்த்தையும் எல்லாருடைய அறிக்கையில் டீஎஸ்கலேட் பண்ணுங்க. டெரரிசத்தை எனி ஃபார்ம் ஆஃப் டெரரிசம் வி கேனாட் அக்செப்ட். நாங்கள் வந்து எங்களால் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சால் அப்போ கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சா சந்தோஷம் சொல்கிறவங்க பூரா கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா அண்ட் நாம் அவங்கள்ட்ட பேசணும். ஆமாம் அமெரிக்காட்ட பேசணும், நோ டவுட். விடிய பேசணும். அதிபர் சொன்னார், ட்ரம்ப் சொன்னார், ஆமாம் விடிய பேசணும். அவர்கிட்ட மட்டும் அவர் நினச்சிக்கிட்டார். ஏன்னா அவர் நம்ம யார்ட்டையும் சொல்ல, நம்ம யார்ட்டெல்லாம் பேசணும்னு அவர்கிட்ட சொல்லலை. நான் சொன்னது மாதிரி இஸ்ரேல் நம்ம பேசியிருக்கோம், ரஷ்யாட்ட நம்ம பேசியிருக்கோம், சவுதி அரேபியா பேசியிருக்கோம், அரபிக் எமிரேட் பேசியிருக்கோம், பல நாடுகள்கிட்ட நம்ம பேசியிருக்கோம். நம்முடைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களாம் பேசிட்டு இப்படி நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். என்எஸ்சியை டேரக்டாக பேசியிருக்காரு, என்இஏ டேரக்டாக பேசியிருக்காரு, எல்லாரும் பேசியிருக்காரு. அப்போ அவங்க கிளைம் பண்ணிக்கிட்டாங்கன்னா
நம்ம எப்போ நம்முடைய அதிகாரப்பூர்வ ஸ்டேட்மெண்ட் என்ன நீங்கள் பார்க்கணும். நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி என்ன சொன்னார், எப்பா அவங்களுடைய டிஜிஎம்மோ எங்கள்கிட்ட பேசினார், நம்முடைய டிஜிஎம்மோ ஹாட்லைனா ஃபோன் எடுத்தார், எப்போ போகிற நிறுத்திக்கலாம்னா சரிப்பா இவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்ததாக திரும்பி 12 மணிக்கு பேசுவார், கிளம்பி போயிட்டார். வேறு ஏதாவது அவர் பேசினாரா? இதில் அமெரிக்கா எங்கே வந்துச்சு, ஆஸ்திரேலியா எங்கே வந்துச்சு, ஆப்பிரிக்கா எங்கே வந்துச்சு, யார் எங்கே வந்தா, அவரவர் கிளைம் பண்ணிக்கங்க, எங்களுக்கு என்ன பிரச்சனை. இன்னொரு பார்ட்டியோடைய இன்டர்வென்ஷன் நம்ம ஏற்க மாட்டோங்கிறது இந்தியாவுடைய பழைய நிலைப்பாடு. இன்னும் சொல்ல போனால் பிஜேபியோட நிலைப்பாடு, இவங்க காங்கிரஸ் நிலைப்பாடு அது கிடையாது. நான் ஏற்கனவே சொல்ல தேர்ட் பார்ட்டியை கொண்டு போனதே அவங்க. நம்ம இந்தியா அதோடைய ஒருங்கிணைந்த பகுதி ஜம்மு காஷ்மீர், நமக்கு அதில் எந்த குழப்பம் இல்லை. பிஓகே இஸ் எ பார்ட் ஆஃப் இந்தியா, அதில் வந்து நமக்கு இன்னும் குழப்பம் இல்லை. ஜம்மு காஷ்மீர் வந்து இன்டெகிரல் பார்ட் ஒன்றும் கேள்வி இல்லை. நம்ம வந்து 370 அப்ளிகேஷன் பண்ணி வரைக்கும் நீங்கள் எலெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இவரெல்லாம் விட்டுருங்க, ஒரு பழுத்த தேர்ந்த எதிர்நிலையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய உமர் அப்துல்லா 100% மனமோந்து இந்த இடத்துல யாருக்கும் சலைக்காமல் அவர் வந்து தன்னுடைய தேசப்பற்று காட்டியிருக்கார், யாருக்கும் சலைக்காமல். ஆமாம், அப்போ இவர்களுக்கெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? அப்போ ஜம்மு காஷ்மீரில் இதே இப்போ உமர் அப்துல்லாவோட தந்தை ஃபருக் அப்துல்லாவை வச்சுக்கிட்டு, முப்தி முகமது சயீதை வச்சுக்கிட்டு இந்த காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, எவ்வளோ அராஜகம் பண்ணுச்சு. நம்ம பாகிஸ்தான் கரன்சியை இங்கே அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற பேச்சு தான் நடந்துச்சு. ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பாகிஸ்தான் கரன்சி ஆல்சோ சுட் பி அக்செப்டட்னா மெஹபூபா முஃப்தியோட ஸ்டேட்மெண்ட் அவ்வளோ தூரம் போய் நின்றுச்சு. அப்படி தான் இன்றைக்கி நடந்திருக்கா? 100% அப்படியே ஒருங்கிணைஞ்சு இன்டெகிரல் பார்ட்னா அப்படி ஒரிஜினல் இன்டெகிரல் பார்ட்டாக நிற்கும். அப்போ இவங்க எதை எதிர்பார்க்குறாங்க? அமெரிக்காக்காரன் ஒன்று சொல்லிட்டு போகிறான், சொல்லி எனக்கு என்ன கிடைச்சி, ஆனாலும் ஒன்று எதிர்பார்க்க எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறது தான் ஏன் வேலையா? நான் என்னோட டிஜிஎம்ஐ ஃபோன் பண்ணார், எடுத்தேன், ஓகேங்கன்னு சொல்லி அவர் ஒரு வேண்டுகோள் கொடுத்தாரு, சரிங்க. அவங்க எதாவது மறுத்துருக்காங்களா? இதில் அமெரிக்கா பேசுனாங்க, ரஷ்யா பேசுனாங்க, அதெல்லாம் அவங்க பேசிட்டே போங்க, அது நமக்கு என்ன இருக்குது? நாம் வந்து நாம் வந்து இட் இஸ் நாட் வார் ஆஃப் த இயரான்னு ரஷ்யாவுக்கு சொன்னோம், அவர் போகிற நிறுத்திட்டாரா? ஸோ அப்படி நம்ம இன்டர்வியூ பண்ணது உண்மை தானே, அது பிரைம் மினிஸ்டர் அதிகாரம் அவர் நிறுத்திட்டாரா? அப்போ யார் என்ன சஜஸ்ட் பண்ணாலும் ஏற்பதும் நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா? அப்போ அவங்க 100 பேர் சஜஸ்ட் பண்ணாங்க, ஆமாம். அமெரிக்கா சஜஸ்ட் பண்ணிச்சா ஆமான்றேன், அமெரிக்கா போர் நிறுத்தம் கேட்டதா ஆமான்றேன், அமெரிக்கா மட்டும் இல்லைன்றேன், 100 பேர் கேட்டாங்க. நான் ஒரு முடிவு எடுத்தேன், எனக்கு வந்து அவங்க டிஜிஎம்ஓ ஃபோன் பண்ண பிறகு அது யார்ட்டும் டைரெக்டாக பாகிஸ்தான் வந்துச்சு, நான் டைரெக்டாக இந்தியா ரியாக்ட் பண்ணிச்சு, ஆல் கிளியர். அதற்கு பிறகும் அவர்கள் வந்து வயலேட் பண்ணாங்க, அடிச்சுமா இல்லையா? அப்போ புஷ் இவர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, பேசாமல் இருந்தோமா, தலைவா நீ என்ன வயலேஷன் சொல்லியிருக்க அப்படின்னு நம்ம அவருக்கு ஃபோன் பண்ணுமா? அவர் சொன்னதுக்காக பண்ணு. அப்போ நம்ம எஸ்கலேட் தானே பண்ணியிருப்போம். உங்களுக்கு புரியுங்களா? சார் நீங்கள் சீஸ் ஃபயர் சொன்னீங்க, நாங்கள் சரின்னு சொல்லிட்டோம், இப்போ அடிக்கிறாங்க சார், அவருக்காக ஃபோன் பண்ணோம். நம்ம யாருக்கும் அடி பதிலடி கொடுத்தோம். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ இன்னைக்கு பேசும்போது நடந்து திரும்பி பதிலடி கொடுப்போம், இனிமேல் நடக்கு திரும்ப கொடுப்போம். அது எந்த இன்னைக்கு மூத்த ராணுவ அதிகாரிகள் 3 பேர் கடற்படை விமானப்படை என்ன சொன்னாங்க? திரும்பவும் அடிப்போம், எங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கப்பட்டிருக்குன்னு. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்காங்களா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்? பிரதமர் சொல்லியிருக்காரு, ஒரு துப்பாக்கி குண்டு அவங்க அடித்தாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஷெல்லை வந்து அவங்களுக்கு அடிக்கணும் அப்படின்னு சோர்சஸ் சொல்லுது. அது வந்து ஏஎன்ஏலேருந்து அப்படி சோர்சஸ் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு நெரேட்டிவாக கூட இருக்கலாம். ஆனால் நான் பதிலடி கொடுப்பவங்களும் உறுதியாக இருக்கேன். அது துப்பாக்கி குண்டுக்கு ஏவுகணைக்கு எரிகணைக்கு வந்து பாமா, அதெல்லாம் எனக்கு தெரியும். நம்ம வந்து எனக்கு அந்த நம்பிக்கையில் எனக்கு வந்து கொஞ்சம் கூட சோட போல, எப்பயுமே போல நம்ம ஒரு ட்ராக் ரெக்கார்டு நம்ம பார்க்கணும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி எப்படிப்பட்ட விஷயங்களை செய்திருக்காருன்னு, அது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்லேருந்து பங்களாதேஷில் கிராமங்களுக்கான எந்த ஊர் எங்கே இருக்குன்னு அதே 71லேருந்து 2014 வரைக்கும் தெரியாமல் இருந்தபோது இந்த கிராமம் வந்து பங்களாதேஷை சேர்ந்ததா இந்தியாவை சேர்ந்ததானே தெரியுது. அதில் வந்து ஒரு தெளிவான வரைபடி இந்தியாவுடைய எல்லையை தீர்மானித்தது நரேந்திர மோடி. 71லேருந்து தீர்மானிக்க இப்படி பெரும் பிரச்சனைகள், பலம் பிரச்சனைகள் தீர்வு கண்டவர் அவர். உங்களுக்கு புரியுங்களா? அந்த ட்ராக் ரெக்கார்ட் படி நம்ம வீ கேன் ட்ரஸ்ட் ஹிம். அவர் கடுமையான பதிலடி கொடுக்குறார், கொடுக்க போகிறார், நோ டவுட். அதில் எந்த குழப்பம் இல்லை. ஆப்ரேஷன் சிந்தூர் கண்டினியூஸா? நோ டவுட். பயங்கரவாதம் இல்லாமல் அழிக்கிற வரைக்கும் அது நடக்கும். ஆப்ரேஷன் சிந்தூர் பயங்கரவாதிகளை ஒழிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. அது பயங்கரவாதிகள் ஒழித்து அழிக்கப்படும் வரை தொடரும். அதுதான் நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி வந்து இது நான் சொல்கிறது ஏதோ வீராப்பா வந்து பாண்டேன பிஜேபி சப்போர்ட் பண்ணுவாங்கிற இடத்துல நம்முடைய விமானப்படை அதிகாரி சொல்லியிருக்கிறாரு, நாம் இதை கண்டினியூ பண்ணுறோம். தேவையில்லாத ஃபேக் நியூஸை நம்பிட்டு இருக்காரு. ஜெயிச்சிட்டோம் போயிட்டோம், நான் முடிக்கவே இல்லைன்ட்டார். வார் இது ஸ்டில் ஆன், இதான் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் நமக்கு இராணுவ விமானப்படை சொல்லுது, அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லணும்ல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ரொம்ப நன்றி சார். நன்றிங்கண்ணா.